கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3rd பிகாம் பண்ணுறேன். என் பேர் ஆரோக்கிய புஷ்பராஜுங்க. இந்த சமூகத்தாலையும் அரசாங்கத்தாலையும் கைவிடப்பட்ட அல்லது கண்டுக்காமல் விடப்பட்ட அப்பாவி மக்களை நான் நினச்சி பார்க்குறேன். கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்புகள்னு சொன்னார் காந்தி. சொன்ன காந்தியும் போயிட்டாரு, அவருடைய வார்த்தையும் போயிடுச்சு. இன்னைக்கு நகரங்களுக்கும் கிராமங்களுக்குமான இடைவெளி அதிகமாகிடுச்சோன்னு எனக்கு கவலையாக இருக்குயா. நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ரேஷன் கடையில் அரிசி விளையிறது கிடையாது, ஜவுளி கடையில் பருத்தி விளையிறது கிடையாது, சந்தையில் காய்கறி காய்க்கிறது கிடையாது, டெப்போவில் பால் சுரக்கிறது கிடையாது. இது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக யாரோ எங்கெங்கேருந்தோ கஷ்டப்படுறாங்க. நான் அந்த உழைப்பாளர் வர்க்கத்தை நினச்சி பார்க்குறேன்யா. இவனுடைய வேர்வை துளி எல்லாம் ஒவ்வொன்றும் நெல்மணிகள் ஆகுது, நெல்மணிகள் எல்லாம் மூட்டைகள் ஆகுது. அந்த நெல்லை பயிரிடுறதுக்காக அவன் வாங்கின கடனுடைய அசலையும் வட்டியையும் அடைக்கிறதுக்காக மூட்டைகள் எல்லாம் விற்பனை ஆகுது. ஊருக்கே படி அளந்துட்டு தான் குடும்பத்துடைய பசியை போக்குறதுக்காக இலவச அரிசி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க ஐயா விவசாயி. அவனை நினைச்சு பார்க்கணும். உழவு தொழிலுங்கிறது நம்ம எல்லாருடைய உணர்வோட உயிரோட உடலோட உணவோட கலந்துருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியுமா? இன்னைக்கு அந்த உழவு தொழிலுடைய நிலைமை என்ன? கடவுள் என்ற முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு பண்ணார் எம்ஜிஆர். உழவு தொழிலாளி கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படணும்னு வள்ளுவர் விரும்பினார். அந்த பெருமையை அவனுக்கு எது அளித்தது? அவன் செஞ்ச விவசாயம். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அந்த விவசாயமும் விவசாயியும் காவு கொடுத்துட்டு இருக்கோமா இல்லையா? மத்திய அரசாங்கத்துடைய தவறான பொருளாதார கொள்கையால் விவசாயியுடைய பொருளாதாரமே சீரழிஞ்சு போச்சு. 1985-86 ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உற்பத்தியில் 35% விவசாயம் கொடுத்துச்சு. போன வருஷம் 17.5 தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வளர்ச்சியா? மிகப்பெரிய விவசாய நாடு இந்தியான்னு சொல்கிறோம். உலகத்திலேயே அதிகமாக பருத்தி விளையிற நாடில் இந்தியா 2வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறோம். 9 கோடி குடும்பம் இந்தியாவில் விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொறுப்போ உணர்வோ கொஞ்சம் கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் உள்ளே விட்டுட்டோம். அவங்க கொடுக்குற ரசாயன உரத்தை தான் நம்ம வாங்கி போட்டாகணும். அவங்க கொடுக்குற பிடி ரக விதையை தான் நம்ம வாங்கி தெளிச்சாகணும். பிடி ரக விதையை தெளித்தோம்னா அதுலேருந்து விதை நெல் எடுத்து வைக்க முடியாது. ஒரு தடவை பயன்படுத்தினோம்னா அவ்வளவுதான். அவனே பிடி ரக விதையை கொடுக்குறான், கொஞ்ச நாள் கழிச்சு இது சரியில்லை எங்களுடைய அடுத்த தயாரிப்பை வாங்குங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவனே விலையை நிர்ணயிக்கிறான். என்ன பண்ணுவான் விவசாயி? தற்கொலை பண்ணிக்கிறத தவிர அவனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? அவனால் முடியலை. கடந்த காலத்தை பாருங்க. வீட்டில் கிடந்த குப்பை, காட்டு தலை, ஆட்டு மாட்டு சாணியெல்லாம் போட்டு மாடை பூட்டி ஏறு உழுது விவசாயம் பண்ணி அவன் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். விதை நெல் எடுத்து வச்சிருந்தான். அவன் சாப்பாட்டுக்கு நெல் இருந்துச்சு. இந்த சமுதாயத்துக்கு அதை விற்று அவனுடைய குடும்பம் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன? ரசாயன உரங்களை வாங்கணும். உரம் விற்கிறவன் நல்லா இருப்பான். டிராக்டர் எந்திரங்களை வாங்கி தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அவன் நல்லா இருக்கான். எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு செலவையும் பண்ணி விவசாயம் பண்ணால் கூட விளைஞ்சா கூட விலை இல்லை. பெட்ரோல் டீசல் நம்ம எங்கேருந்து வாங்குறோம்? எண்ணெய் வளம் உள்ள நாடுகளிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதை வாங்கி விற்கிறவன் அந்த விலையை நிர்மாணிக்கிறான். ஆனால் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சி உற்பத்தி பண்ணின விவசாயி அதோடைய விலையை நிர்ணயிக்க முடியலையே. இதை விட விவசாயத்தை அழிக்கிறதுக்கு வேற ஏதாவது யுத்தி இருக்க முடியுமா? ஆடி பட்டம் தேடி விதைனா இப்போ யாராச்சும் ஆடியில் விதைக்க முடியுதா? ஆடி மாதம் அடிக்கிற காற்றுல இடுப்பில் இருக்கிற வேட்டி கடுப்பில் காணாமல் போகுது. பெய்கிற காலத்தில் காயுது, காயிற காலத்தில் பேயுது. என்ன பண்ணுவான் விவசாயி? முந்தா நாள் வந்த மழை மூச்சு முட்டை பெய்யுதடி, திசையேதும் தெரியாமல் திறபோட்டு கொட்டுதடி, கூரை ஒழுகுதடி, குச்சி வீடு நனையுதடி, ஈரம் பரவுதடி, ஈரக்குலை நடுங்குதடி, வெள்ளம் சுற்றி நின்று வீட்டை இழுக்குதடி, ஆஸ்தியில சரிபாதி அடிச்சுக்கிட்டு போகுதடி, குடிகெடுத்த காத்து கூரை பிரிக்குதடி, மழை தண்ணி ஊறி மண் சுவர் கரையுதடி, நாடு நடுங்குதையா, நச்சு மழை போதுமையா, விதைக்க வேணும் வெயில் கொண்டு வாருமையா, மழையும் வெறிக்க மசமசன்னு வெயில் அடிக்க, மூளையில வச்சிருந்த மூட்டைய போய் நாபிரிக்க, விதைச்சோளம் நனைஞ்சிருச்சே, வெட்டியா பூத்துருச்சே, முளைக்காத வடிக்கு முளைகட்டி போயிருச்சே, ஏர்புடிக்கும் சாதிக்கே இதுதான் தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதியிருக்கா, காஞ்சு கெடுக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துடுச்சே, பெருமாளே என்ன பண்ணணும்னு எழுதுறாரியா? விளைச்சல் குறைஞ்சு போச்சு, செலவு கூடி போச்சு,
விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதவன் இந்த நாட்டில் எப்படி பிழைக்கிறது? 1997 இருந்து 2011 வரைக்கும் 2,14,500 விவசாயி தற்கொலை பண்ணியிருக்காயா. நாமெல்லாம் பேசுறோம், சேத்தில் அவன் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படி கஷ்டப்படுற விவசாயி சாப்பிட்டானா, தூங்குனானா, அவனுக்கு ஒரு வீடு இருக்கா, அவன் பிள்ளையெல்லாம் படிக்குதா, அவனுடைய வாழ்வாதாரம் என்ன? சமூகம் மறந்துருச்சு. எல்லாத்தையும் தாண்டி இன்னும் இந்த மண்ணில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குன்னா, மண்ணை கிண்டி புடைக்கிறவன், இன்னும் மண்ணை நேசிக்கிறவன் அந்த மண்ணில் இன்னும் உசுரோட தான் இருக்கான். ஆனால் உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுங்களா ஐயா? சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் நம்மளால கல்வி கொடுக்க முடியல. 30 கோடி பேர் நம்ம நாட்டில் படிக்க தெரியாம எழுத தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. யூனிவர்சிட்டியில கூட படிச்சிடலாம், ஆனா எல்கேஜிக்கு மட்டும் நம்மளால பணம் கட்டவே முடியல. குப்பனும் சுப்பனும் தான் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எப்படி பணம் கட்டுவான்? கண்ணுக்குட்டியுடைய பசியை தீக்கிறதுக்காக பாலை சுரக்கிற பசுவோடைய மடியில மனுஷன் கை வச்சு அதோடைய காம்புல ரத்தம் வர்ற வரைக்கும் பால் கறக்குறான் பாருங்க. அவனை விட மட்டமானவன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் கல்வியை வியாபாரமா விற்கிறான் பாருங்க, அவன் தான்.